காலை எப்படி அடக்கு நான் வந்து இப்படி குனிஞ்சு கொடுக்குறேன் வந்துச்சு வயக்கணும். ஜல்லிக்கட்டு காலை அடக்குறதல் ஏறுதல் வந்து வர அணைக்கிறது வேற, தழுவுறது வேற. நாங்க காலையை அணைக்க கூட இல்ல, தழுவுறோம். தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. வேளாண்குடி மகன், நீண்ட காலமா நீங்க உலகத்துல எந்த காட்டுகளையுமே காட்டு எருமை இருக்க வழியே காட்டு பசு காட்டு காளைகள் கிடையாது. அது முழுக்க முழுக்க வீட்டு மாடு. நீங்க புதுசா வந்தா அப்படி மூச்சு காட்டுமே வெளியே. நாங்க சின்ன குழந்தை எங்க கூட எங்க வாரிசுகள் பிள்ளைகளா இருந்தா கூட அதை தொட்டா அது பாட்டுக்கு நிக்கும். அது எங்களோட எங்க உறவினரா பழகிருது. பைத்துக்கிறதனா பேசிட்டு இருக்கிறாங்க. நாங்க எங்க பாட்டன் சிவனை வழிபடுறதுக்கு முன்னாடி அவருக்கு முன்னாடி காளையை வச்சு தெய்வமா கும்பிடுறவங்க. காளையை தெய்வமா கும்பிடுறவன்ட்டு வந்து நீ வதைக்கிறேங்கிறது அதான் பெரிய சித்திரவதை. இந்த வார்த்தை தான். மகாலட்சுமி மாதிரி இருக்கேன் மாதாவே, இந்த ஆட்டோ முன்னால வந்து நின்று என்னை வழி அனுப்பி இதாகி நீ வாய் நிறைய சிரிச்சாத்தான கை நிறைய சம்பாதிக்க முடியும். மகராசனா போய் கை நிறைய சம்பாதிச்சுட்டு வாடா என் தங்கம். வர்றந்தாயி நான் மாட்டுக்கறி தின்னே வளர்ந்தவன். ரெடின்னு சொன்ன உடனே எந்த டைரக்ஷன்ல வேணாலும் என்ன அட்டாக் பண்ணுங்க. அதை எப்படி தடுக்கிறீங்கற மட்டும் வாட்ச் பண்ணுங்க. ரெடி. உசேன் போல்ட் முதன்மையான ஓட்டக்காரனா இருக்க 100 மீட்டர் 200 மீட்டர்ல அவன் அடிக்க முடியல. அவன் மாட்டுக்கறி தான்டா ஓடுது, மாடுதான் ஓடுது. நீ போயிட்டுக்கோடா, நீ போயிட்டுக்கோ. மக்கள் எங்க அப்பா வந்து வண்டி ஏத்தும் போது சென்னைக்கு என்னை கை எடுத்து சத்தியம் வாங்குறாரு. அப்பா நம்ம சம்சாரி குடும்பம், சம்சாரின்னா என்னன்னு தெரியாதுல்ல, வேளாண் குடும்பம். நம்ம மாடு நம்ம குலதெய்வம். அப்பா சென்னையில மெட்ராஸ்ல மாட்டுக்கறி நல்லா விற்பாங்களாம், சாப்பிட்டு போறாதப்பா சாமிக்கு ஆகாதுன்னாரு. சரிதான் வந்து இறங்கின உடனே எங்க அண்ணனுக்கு தெரியும். இந்த இங்க கேட்க இருந்த பகுதியில எல்லாம் ₹1 கறி வித்தான்னா மாட்டுக்கறி தான் வித்தேன். காலையில தான் நான் சொல்லிட்டு போனேன் இந்த வாயால மகாலட்சுமி மாதிரி இருக்கேன்னு. அது வேற வாயி, இது நார வாயி. அப்படியே வகுப்புல காய்கறி உணவு அன்னைக்கு 4 1/2 மணி நேரத்தை தாண்ட முடியாது. விட்டா போதுமடா, என்னைக்குடா மாஸ்டர் இதோட முடிச்சுக்கலாம் வகுப்பேன்னு சொல்லுவாருன்னு நினைப்போம். அப்புறம் பார்த்தா ஒண்ணும் கட்டுப்படி ஆகல. நாளைக்கு வகுப்பு இருக்குன்னா இன்னைக்கு 1.5 கிலோ மாட்டுக்கறியை போட்டுறது. ஏங்கப்பா அடி கொடுத்த கைப்புள்ளிக்கே உடம்புல காயம்னா அடி வாங்க உயிரோடு இருப்பான்னு நினைக்கிறியா நீ? இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? அது அவனுக்கு வீதி யார்